நைட்டோட நைட்டா ஜோசியர் கிட்ட கேட்டேன். 2 நட்சத்திரமும் அமோகமா பொருந்திருக்குன்னு சொன்னாரு. ஓ ஜோசியரே சொல்லிட்டாரா? அப்ப சரிதான் மாப்பிள. முதல்ல என் கல்யாணம் நடந்தப்பவும் பிரச்சனை, இப்ப சுரேஷ் கல்யாணம் நடக்கும் போதும் பிரச்சனை. என்னதான் எங்க வாழ்க்கைய பிரச்சனையோட ஆரம்பிச்சாலும் இப்ப நானும் மலரும் சந்தோஷமா தான் இருக்கோம். அதே மாதிரி சுரேஷும் அவன் கல்யாணம் பண்ணிருக்கிற பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே. அத்தை நிறைய படிச்சிருக்காங்கடா. ஆமா, படிச்சு முடிச்சிட்டாங்க. பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்படின்னா அம்மா மதி இப்பவும் படிச்சிட்டு இருக்காமா. பிஹெச்டி முடிச்சிட்டா. டாக்டர் அழகுமதின்னு பேர் போடலாம். டாக்டர்னா வைத்தியம் பாப்பாளா, மருந்து கொடுப்பாளா? இது அது இல்லம்மா, ஆராய்ச்சி படிப்புன்னு சொல்லுவாங்கல்ல. காலேஜ்ல வேலை பார்க்க இந்த படிப்பு படிச்சிருக்கணும். சொந்த ஊர் எதுமா? அப்பாவுக்கு விருதாச்சலம், அம்மாவுக்கு திருவண்ணாமலை. சொந்த ஊருனா அப்பாவோட ஊரை தாம்மா சொல்லணும். இனிமேல ராகவா தாத்தா வீட்ல தான் நீங்க இருப்பீங்களா? ஆமாடா, அங்கதான் இருப்பாங்க. மலரத்த மாதிரி நீங்களும் நான் வரும்போது சாக்லேட் கொடுப்பீங்களா? என் கூட விளையாடுவீங்களா? வா, ஒரே வெயிலா இருக்கு, தொண்டை வேற வறட்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. பாக்கியராஜ கொஞ்சம் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாப்பா. இருங்கப்பா, ஏதோ வாங்கிட்டு வரேன். ஏன் மாமா பேசவே மாட்டிக்கிறீங்க? மீச குத்துது மாமா. இவன் இப்படிதான் மதி, ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். உன் வீட்ல நீ உன் தங்கச்சி மட்டும்தானா? ஆமா. பெத்தது 2 பொம்பளை பிள்ளைங்க. சூதானமா பணம் காசுன்னு எதுவுமே சேர்த்து வைக்கலையா உங்க வீட்ல? வீடு கூட கடன் வாங்கி கட்டினதுதான்னு கேள்விப்பட்டேன். பொண்ணுங்களை நல்லா படிக்க வச்சா மட்டும் போதுமா? நகை நட்டுன்னு எதுவும் சேர்த்து வைக்க வேண்டாமா? கழுத்துல ஒண்ணும் பெருசா காணோமே. எல்லாம் கேக்குற நேரமா இது? நீ என்னடி என்ன எதுவுமே பேச விட மாட்டேங்கிற? வீட்டுக்கு வாழ வர மருமக குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் குடும்பம் நல்ல குடும்பம்னு உன் மருமகனே சொல்லிட்டாரே, அது போதாதா? நல்ல குடும்பம் தான் இல்லன்னு யார் சொன்னது? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏமா, நீ போட்டிருக்கிற நகையெல்லாம் தங்கம் தானா? இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பணும். டேய் டேய், அது அவங்களோடதுடா. நான் உனக்கு வேற தரேன் வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். மொத்த நகையே இவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஏதாவது வச்சிருக்கியா? கழுத்துல எதுவும் அதிகமா இல்லையே. கொடுத்து விட்டுருக்காங்க.